மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழாராய்ச்சி மாநாட்டில் உயிரிழந்தவர்களை சபையில் நினைவு கூர்ந்த ஸ்ரீதரன். யாழ்ப்பாணத்தில் போலீசார் வழிப்பறி, 50,000 பறிகொடுத்த நபர். பற்றி எரியும் லாஸ் ஏஞ்சல்ஸ், ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றம். இன வன்முறையை தூண்ட முயல்வோருக்கு சிறைதான் வாழ்க்கை, எச்சரிக்கும் ஹரணி. 6 வருடங்களின் பின் விமான நிலையம் செல்ல சொகுசு பேருந்துகளுக்கு அனுமதி. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் 1974 ஆண்டு நடைபெற்ற 4வது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டின் இறுதி தினத்தில் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சபையில் அஞ்சலி செலுத்தியுள்ளார். நாடாளுமன்றம் இன்று காலை 9:30 மணிக்கு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன தலைமையில் கூடியது. இன்றைய தினம் மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. இதன்படி உயிரிழந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான குமார வெல்கம, எச் நந்தசேன மற்றும் டியூடர் குணசேகர ஆகியோருக்கு அனுதாப பிரேரணைகளுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. இதன்போது உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், உயிரிழந்த நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம உள்ளிட்டோருக்கு தனது அஞ்சலியை செலுத்தியதுடன் 50 வருடங்களுக்கு முன்னர் தமிழாராய்ச்சி மாநாட்டில் உயிரிழந்தவர்களையும் இந்த சமயத்தில் நினைவு கூர்ந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் போலீசார் என கூறி 50,000 ரூபாயை வழிப்பறி செய்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ள நிலையில் வழிப்பறி கொள்ளையர்கள் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கோண்டாவில் பழனியாண்டவர் ஆலயத்திற்கு அருகில் நேற்று வீதியில் நின்ற இருவர் வீதியில் வந்த நபரை வழிமறித்து தம்மை போலீசார் என கூறி அவரது உடைமைகளை சோதனையிட்டுள்ளனர். அதன்போது அவரது உடைமையில் இருந்த 50,000 ரூபாய் பணத்தினை கொள்ளையிட்டு தப்பி சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இந்நிலையில் போலீசார் அப்பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் வழிப்பறி கொள்ளையர்களை அடையாளம் கண்டுள்ளனர். இதனை அடுத்து சந்தேக நபர்களை கைது செய்ய கோப்பாய் போலீசார் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் பரவி வரும் காட்டுத்தீயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10ஆக அதிகரித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என அந்த நாட்டு அதிகாரிகள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். அத்துடன் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் பரவி வரும் காட்டுத்தீயானது காற்று காரணமாக மேலும் அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே குறித்த பகுதியில் குடிநீருக்கான தட்டுப்பாடு நிலவுவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காட்டுத்தீ காரணமாக லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியை விட்டு பெருமளவானவர்கள் வெளியேறியுள்ள நிலையில் அங்கு திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு தரப்பு தெரிவித்துள்ளது. இதன்படி காட்டுத்தீயின் போது திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் சுமார் 20 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சில பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவை பிறப்பிப்பதற்கும் அமெரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இலங்கையில் இனிமேல் இன மத அவமதிப்புகளுக்கு வன்முறைகளுக்கு இடமே இல்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இஸ்லாம் மதத்தை அவமதித்த குற்றத்திற்காக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு 9 மாத சிறை தண்டனையை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் விதித்துள்ளமை தொடர்பில் நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமரிடம் ஊடகவியலாளர்கள் வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது இனமத வன்முறைகளை மீண்டும் தூண்ட முயல்வோர் தொடர்ந்து சிறைகளில் அடைக்கப்படுவார்கள் என்றும் பிரதமர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எவராக இருந்தாலும் குற்றமிழைத்தவர்கள் சட்டத்தின் பிரகாரம் தண்டிக்கப்படுவார்கள் என்று சுட்டிக்காட்டிய பிரதமர் அப்படியானவர்களுக்கு நீதிமன்றம் வழங்கும் தண்டனையை தேசிய மக்கள் சக்தி அரசு வரவேற்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். 6 வருடங்களின் பின்னர் கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு செல்வதற்கு சொகுசு பேருந்துகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி பாதை இலக்கம் 187 கீழ் இயங்கும்
கோட்டை கட்டுநாயக்க சொகுசு பேருந்துகள் இன்று முதல் விமான நிலைய புறப்படும் முனையத்தை வந்தடைய விமான நிலையமும் விமான நிறுவனமும் அனுமதி அளித்துள்ளன. பயணிகளின் வசதிக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனால் கோட்டை கட்டுநாயக்க பஸ்கள் ஏறக்குறைய 6 வருடங்களின் பின்னர் விமான நிலைய புறப்படும் முனையத்திற்கு வருவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன. அதேவேளை இந்த பேருந்துகள் விமான நிலையத்திற்குள் தங்கி இந்த பேருந்து சேவையை இயக்க வாய்ப்பு இல்லை. இலங்கையில் கடந்த 2019 ஈஸ்டர் தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு படையினரின் வேண்டுகோளுக்கு இணங்க விமான நிலையத்திற்கான சொகுசு பஸ் சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.